Hi students, welcome to KC Botany. 12th Biozoology and Pure Science Zoology students கான Centum Challenge Day 3 கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி Day 1 and 2 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அந்த பார்க்கலாம் நான் கீழே லிங்க்ல தரேன். அந்த பிளேலிஸ்ட்லயுமே இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ஸோ சாப்டர் 1 இன்னையோட என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சாப்டர் 1ல நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் இன்னைக்கு 5 மார்க்ஸ் பார்ப்போம், பிளஸ் வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை யாவை, அதாவது எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி இன் லிவிங் ஆர்கானிசம். கன்னி இனப்பெருக்கம்னா என்ன, அதோட வகைகள், வாட் இஸ் பாத்தோஜெனிசிஸ், அதோட டைப்ஸ். இது நிறைய டைம் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நான் கேட்டிருப்பாங்க. குறிப்பா பியூர் சயின்ஸ்க்கு நிறைய டைம் கேட்பாங்க, ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. ஸோ புக் பேக் பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சேம் நம்பர்ஸ் தான், 5, 7, 8, 10, 12, 13, 14. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. இது எல்லாமே எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா அல்லது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது சஜஷன் கொடுங்க. தேங்க்யூ.